இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் பெற்றிடுவோம். ஒன்றாக கூடினம் தந்தையை புகழ்வோம், புகழ்ந்து பாடினம் தேவனை தொழுவோம். அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் பெற்றிடுவோம். வாழ்ந்திட அருள் பெற்றிடுவோம். ஆறுதல் அன்பு மகிழ்ச்சி நிரம்பிட நாடிடுவோம், அருள் வேண்டிடுவோம். தந்தையை புகழ்வோம், புகழ்ந்து பாடினம் தேவனை தொழுவோம். ஒன்றாக கூடினம் தந்தையை புகழ்வோம், புகழ்ந்து பாடினம் தேவனை தொழுவோம். அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் பெற்றிடுவோம். அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் பெற்றிடுவோம். இதய தெய்வம் நம்மை அழைக்கின்றார், ஒன்றாய் கூடுவோம். அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட
அருள் பெற்றிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய திரு இதயத்தின் பெருவிழா வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கின்றோம். இதயம் என்றாலே அன்புக்கு இலக்கணப்படுத்தப்படுவதனை அன்றாட வாழ்க்கையிலே நாம் அறிவோம். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று அருமையான விதத்தில் இந்த தமிழ் இலக்கணத்திலே நாம் படிக்கின்றோம். அந்த விதத்தில் கடவுளின் இதயம் இயேசுவின் இதயத்திற்கு தடையாக, அது வெளிப்படுத்துகின்ற அன்புக்கு தடைக்கல்லாக இந்த உலகத்திலே எதுவுமே இருக்க முடியாது. அதைத்தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மோடு ஒருவராக பின்னி பிணைந்து நமக்காக தனது வாழ்க்கையினை, நம்முடைய மீட்புக்காக தன்னுடைய வாழ்க்கையினை, தனது வாழ்வினை சிலுவையிலே அர்ப்பணித்து தன்னுடைய இதயத்தினுடைய அன்பினை கடைசி துளி இரத்தம் வரை வெளியே கொட்டி சிந்தி இந்த மனுக்குலத்தை மீட்டது மட்டுமல்லாமல் இந்த உலகம் முடியும் வரை நமக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின உன்னதமான நாள் இந்த நாள் என்றால் அது மிகையாகாது. அந்த விதத்தில் அந்த இயேசுவின் திரு இதயத்திற்கு பெருவிழா கொண்டாட வந்துள்ள மக்களாகிய நாம் அனைவரும் அந்த இதயம் நம்மிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கின்ற அன்பிற்கு பிரதிபலனாக நாம் எதனை நாம் கொடுக்கிறோம் என சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இதைத்தான் அந்த இயேசு தன்னுடைய இதயத்தை மார்கரெட் மரியம்மாளுக்கு வெளிப்படுத்தி இந்த மனுக்குலமானது நான் காட்டுகின்ற இந்த இதய அன்பிற்கு பிரதிபலனாக வெறுமையும் கசப்பையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது என்று கூறிய வார்த்தைகளை சிந்தித்து இத்திருப்பலின் தொடக்கத்திலே இந்த மனுக்குலத்தின் மீது அதிகளவு பாசம் வைத்து அன்பை கொட்டி தனது வாழ்க்கையினை அர்ப்பணமாக்கிய இயேசுவின் இதயத்திற்கு எதிராக நாம் செய்துள்ள பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைவு கூர்ந்து இறைவனுடைய சன்னிதானத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக.
யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இருதயத்தில் இருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 வரை. அந்நாட்களில் மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணிலுள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரை உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பதிலுரை. கடவுளே எம்மீது இறங்கும், எமக்கு ஆசி வழங்கும். கடவுளே எம்மீது இறங்கும், எமக்கு ஆசி வழங்கும். கடவுளே எம்மீது இறங்கும், எமக்கு ஆசி வழங்கும். உம்முக ஒளியை எம்மீது வீசும், உலகம் வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவருமே நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவராக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக, உலகில் வாழ்வோரும் அஞ்சுவாராக. கடவுளே எம்மீது இறங்கும், எமக்கு ஆசி வழங்கும். எம்மீது இறங்கும், ஆசி வழங்கும். உம்முக ஒளியே எம்மீது வீசும், எம்மீது வீசும், எம்மீது வீசும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, அருள் வாக்குகள் 7 முதல் 16 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.
கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்து இருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 17 இறை வாக்குகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியதாவது: தந்தையே, அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இப்பொழுது நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நெஞ்சத்திற்கு நெருக்கமான எனது அன்புமிகு இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் துவக்கத்தில் முதன்மை செயலர் தந்தை கூறியது போல நம்முடைய
இதய ஆண்டவரின் பெருவிழா வாழ்த்துக்களை உங்கள் பங்கு தந்தையோடும் பேராலய தந்தையோடும் முதன்மை குருவோடும் அனைத்து குருக்களோடும் அனைத்து சகோதரிகளோடும் உங்களுக்கு கூறிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பேராலயத்தில் நாம் திருவிழா கொண்டாடுகிறோம். இது இதயங்களின் ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அற்புதமான இந்த பெயரை இந்த ஆலயத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆலயம் தாய் ஆலயம். ஏனென்றால் இந்த மறை மாவட்டத்தின் தலைமையகத்தில் ஆயருக்கு உரித்தான ஆலயமாக இது கருதப்படுகிறது. எனவே மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா ஆலயங்களுக்கும் இது தாய் ஆலயமாக இருக்கிறது. ஆனால் தூத்துக்குடியில் இதை சின்ன கோயில் என்று சொல்லுகிறார்கள். மாதாவின் புனித தலத்தை பெரிய கோயில் என்றும் இதயங்களின் ஆலயத்தை சின்ன கோயில் என்றும் சொல்லுகிறார்கள். எனவே பங்கு தந்தையோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இதை பேராலயம் என்று சொல்லுங்கள், நன்றாக இருக்கும் என்று சொன்னேன். இதற்கு காரணம் என்ன? அருமையான காரணங்கள் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு அற்புதமான பிரம்மாண்டமான மறை உண்மைகளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு உயிர்த்து விட்டார், விண்ணகம் சென்று தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மூவொரு கடவுளாக நாம் நம்முடைய தேவனை வணங்கி ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தூய ஆவியாருக்கு நாம் விழா எழுப்பி அவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்தோம். நமது ஆண்டவராகிய இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் வணங்கி அதனுடைய பேருண்மைகளையும் மறை உண்மைகளையும் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது இந்த மறை நிகழ்ச்சிகளை எல்லாம் அழகுபடுத்துகின்ற அளவுக்கு இன்னொரு விழாவை கொண்டாடுகிறோம். அதுதான் இந்த மூவொரு கடவுளிடமிருந்து ஊற்றெடுத்து வருகின்ற அந்த அன்பின் இதயம். இந்த கடவுள் அன்பால் மூடப்பட்டிருக்கின்றார், அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றார். இன்றைய 2ஆம் வாசகம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. அன்பு செய்யாதவன் கடவுளை அறிய முடியாது. அன்பு செய்கிறவன் கடவுளில் இருக்கிறான், கடவுளை அறிந்து கொள்வான். ஏனென்றால் கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பு எங்கே இருக்கிறது? இதயத்தில் இருக்கிறது. இதயம் என்பது ஒரு தொன்மம், ஒரு குறியீடு. இதயத்தை நாம் பல இடங்களில் வரைந்து வைத்திருக்கிறோம். காதலர்களுக்கு மையமானது இதயம். ஒருவரை ஒருவர் ஈர்ப்பது இதயம். கனிவு கொண்டு ஒருவரை அரவணைப்பது இதயம். குழந்தைகளின் மீது தாய் பாராட்டுகின்ற அந்த அன்பு இருக்கிறதே, அது இதயம். சிறிய சிறிய குற்றங்களை செய்து கொண்டு மகன் திரும்பி வருகின்றானே, அதை ஏற்றுக்கொள்வது ஒரு இதயம். பெரிய தவறுகளையும் செய்து சிறைச்சாலைக்கு சென்று இவன் திருடன், இவன் கொலைகாரன் என்ற பெயரோடு வந்தாலும் அந்த பெயர்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஒரு தாய் தன்னுடைய மகனை அன்போடு அரவணைத்துக் கொள்ளுகிறாளே, இந்த உலகத்தின் நியமனங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய குழந்தை என்று அவள் அள்ளி தன்னுடைய இதயத்தோடு பொருத்திக் கொள்ளுகிறாளே, அது இதயம். அந்த இதயம் எப்படிப்பட்டது? என்னென்ன தொன்மங்களை, என்னென்ன விரிவுரைகளை, என்னென்ன அடையாளங்களை, என்னென்ன பொருட்களை அது தந்து கொண்டிருக்கிறது என்று நாம் நிர்ணயிக்க முடியாது. விவிலியம் கூட அதை நிர்ணயிப்பதற்கு முயற்சி செய்கிறது. ஆனால் யாருமே அதை தெளிவாக எடுத்து சொல்ல முடியாது. அதனாலே தான் கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பான கடவுளை அழகாக இருக்கிறார், தூய்மையாக இருக்கிறார், நிறைவோடு இருக்கிறார். கடவுள் நிறைவாக இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஆனால் இயேசு அன்பாய் இருக்கிறார் என்பதை எப்படி சொல்லுகிறார்? தன்னுடைய நண்பனுக்காக தன் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த அன்பு கடவுள் எங்கே? இந்த சிலுவையில் தொங்குகின்ற பொழுது அந்த கடவுளை நாம் எப்படி பார்க்கிறோம்? அந்த கடவுளுடைய கைகள் விரிந்திருக்கின்றன. அது சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டு அங்கே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வானத்திற்கும் பூமிக்கும் இடையே சிதைந்த உடல் ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. கடவுளாகிய ஆண்டவர் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் இந்த உலகம் உருவமற்றதும் குழப்பமுடையதுமாக இருந்தது என்று சொன்னது போல நமது ஆண்டவராகிய இயேசு இந்த சிலுவையில் உருவம் இல்லாமல்
சடலமாக உயிரற்று தொங்குகின்ற இந்த பிணம், இந்த சடலம்தான் அன்பின் நிறைவை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதை நாம் யாரிடம் சொல்லி எப்படி விவரிப்பது என்பது நமக்கு சிரமமாக இருக்கும். இதயங்களை நாம் எடுத்து சொல்லுகின்ற பொழுது, இதயங்களின் பேர் ஆனந்தங்களை எடுத்து சொல்லுகின்ற பொழுது நம்மால் அதை விவரிக்க முடியாது. கடவுள் ஏன் பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்? ஏன் பாவிகளுடைய பாவங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவர்களை தண்டனைக்கு உள்ளாக்க மாட்டேன் என்கிறார்? இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது என்ன சொன்னார்? நான் இந்த உலகத்தில் தீர்ப்பிட வரவில்லை, மாறாக என் மக்களை எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்காகவும் அவர்களுடைய மீட்புக்காக என் உயிரையே கொடுப்பதற்காகவும் வந்தேன் என்று சொன்னார். ஏன் அவர் தீர்ப்பிடுவதில்லை? ஏன் அவர் குற்றங்களை பார்ப்பதில்லை? ஏன் அவர் மக்களை தண்டிப்பதில்லை? ஏனென்றால் மக்களை தண்டிப்பதற்கும் அவர்களுடைய குற்றங்களை பார்ப்பதற்கும் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கும் அவருக்கு நேரம் இல்லை. ஏன் அவருக்கு நேரம் இல்லை? ஏன்னா 24 மணி நேரமும் அவர் அன்பு செய்து கொண்டிருக்கிறார். அன்பு செய்து கொண்டிருக்கின்ற மனிதன் ஒருபொழுதும் குற்றங்களை பார்க்க மாட்டான், புண்களை பெரிதுபடுத்த மாட்டான். அந்த புண்களை ஆற்றுப்படுத்தவே அவன் தன்னுடைய வாழ்நாளை செலவழித்துக் கொண்டிருப்பான். இதுதான் இதயம். அன்புக்குரியவர்களே, அன்பு செய்ய பழகுங்கள். நீங்கள் புறம் கூற மாட்டீர்கள், மற்றவர்களை பற்றி இழிவாக சொல்ல மாட்டீர்கள், மற்றவர்களை தண்டனைக்கு உள்ளாக்க மாட்டீர்கள், மற்றவர்கள் மீது தீர்ப்பு வழங்க மாட்டீர்கள். எத்தனையோ தீர்ப்புகளை வழங்குகிறோம், அநியாயமாக வழங்குகிறோம். நல்ல தீர்ப்புகள் இருக்கின்றன, அவைகளை பற்றி நான் இங்கே சொல்ல வரவில்லை. ஆனால் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த தீர்ப்பு இருக்கிறதே, அதுதான் அன்பு. அந்த அன்பு ஒரு மனிதன் எவ்வாறு தவறு செய்கிறான், என்னதை நினைக்கிறான், எப்படி அவன் வாழ்கிறான் என்பதை பற்றி பார்ப்பதில்லை. எப்படி தன்னால் அவனை அன்பு செய்ய முடியும், எப்படி தன்னால் அவனை மீட்க முடியும், எப்படி தன்னால் தன்னுடைய இருந்து வருகின்ற சுரந்து வருகின்ற அன்பினால் அவனை கழுவி அவனை முக்குளிக்க வைத்து அவனுக்கு சுத்தத்தையும் தூய்மையையும் கொடுக்க முடியும் என்று ஆராய்ந்து கொண்டிருக்கும். அதனாலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு செய்கின்ற மனிதன் பிறரை பற்றி அவதூறு சொல்ல மாட்டான். இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போம். நமது ஆண்டவராகிய இயேசுவின் இந்த இதயம், அன்பு செய்யும் இதயம், முத்தமிடும் இதயம், ஆசீர்வதிக்கும் இதயம், அரவணைக்கும் இதயம், மன்னிக்கும் இதயம், இன்றே என்னோடு நீ விண்ணகத்தில் இருப்பாய் என்று சொன்ன இதயத்திற்கு ஈடு இணையாக எந்த ஒரு இதயமும் இருக்க முடியுமா? உங்களுக்காக எனக்காக என்னுடைய பாவங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல், அதனாலே தான் இன்றைய திருப்பாடலில் பாடினோம், இரக்கத்தையும் கனிவையும் எனக்கு காட்டியருளும் ஆண்டவரே, உம்முடைய திருமுகத்தை என் மீது திருப்பியருளும். அந்த திருமுக ஒளி நம்மீது பட்டுவிட்டால் ஐயோ, எல்லாமே வித்தியாசமாகிவிடும், எல்லாமே புனிதமாகிவிடும். நாம் புதிய உலகத்தில் நுழைந்து விடுகிறோம். கடவுளுடைய இதயம் நம் இதயத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். எனவே அன்புக்குரியவர்களே, இதயத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறவைகளை எல்லாம் சொல்லுகிற பொழுது நம் இயேசு எப்படிப்பட்டவர், எதற்காக இந்த இதயத்தை கொண்டாடுகிறோம் என்று விவிலியத்தின் வழியாக பார்க்கின்ற பொழுது, நாம் காணாமற் போன ஆடுகளை தேடி மீட்கவே வந்தேன் என்று சொன்ன அந்த கடவுள், ஓரத்தில் விழுந்து கிடக்கின்ற அந்த மனிதனுக்கு உதவுகின்ற சமாரியனாக மாறக்கூடிய அந்த கடவுள், அந்த மனிதனுக்கு முதல் உதவி செய்து அவனுடைய காயங்களுக்கெல்லாம் கட்டுப்போட்டு அவனை மருத்துவமனையில் சேர்ப்பித்து அதற்குரிய காசுகளை எல்லாம் அவனுக்கு கொடுத்து, இவனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இன்னும் ஏதாவது செலவு ஏற்பட்டால் நான் வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார்களே, அந்த கனிவு, அந்த அன்புதான் இந்த இதயம். காணாமற் போன ஆடை தேடி பிடிக்கிறது, தவறி போனவர்களை மன்னிக்கிறது, தொழுநோயாளிகளை தொட்டு குணப்படுத்துகிறது, இறந்தவர்களை எழுந்திரு என்று சொல்லுகிறது. அதுதான் இந்த இதயம். அப்ப இந்த இதயத்தை நீங்க பார்க்கிற பொழுது அதனுடைய ஒட்டு மொத்தம் நம்மால ஜீரணிக்க முடியாது, நம்மால சிந்தித்து பார்க்க முடியாது, நம்மால் அதனுடைய அந்த பிரமாணங்களை அல்லது பரிமாணங்களை தெளிவாக எடுத்து சொல்ல முடியாது. வேரியஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் லவ். அது இரக்கமாக மாறும், கனிவாக மாறும், மன்னிப்பாக மாறும், உதவியாக மாறும், ஏற்றுக்கொள்ளலாக மாறும். எப்படிப்பட்ட எல்லா புண்ணியங்களும் ஒன்று சேர்ந்து மையமாக இருக்கிற ஒன்றுதான்
அந்த புயல் இன்றைக்கு எல்லா இடத்திலும் அடித்துக் கொண்டிருக்கிறது. டிப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா, புயல் உருவாவதற்கு காரணம் டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன், அதாவது இது ஒரு அன்பு டிப்ரெஷன். அன்பெல்லாம், அன்பினுடைய தோரணங்கள் எல்லாம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு இதயத்தில் மையம் கொண்டிருக்கிறது என்றால் அது இயேசுவினுடைய இதயம். அந்த இதயத்தில் இருந்து புயலும் காற்றும் தென்றலும் நம் மீது அடித்துக் கொண்டிருக்கிறது. நிறைய அன்பை பெற்றவர்கள் நிறைய புனிதர்களாக மாறி இருக்கிறார்கள். ஒரு செவேரியாராக, ஒரு குழந்தை இயேசுவாக, ஒரு அன்னை தெரசாவாக, ஒரு போஸ்கோவாக இவருடைய அன்பு அவர்கள் மீது தாக்கம் கொண்டிருக்கிறது. அப்போ இதயத்தை நாம் கொண்டாடுகின்ற பொழுது உன்னையும் என்னையும் அந்த அன்பு தாக்க வேண்டும். இரண்டாவது, இந்த அன்புக்கு பாருங்கள், அன்பு எப்பொழுது பேசப்படுகிறதோ, அன்பு 24 மணி நேரமும் அன்பு செய்து கொண்டிருந்தா நம்ம யாரையும் தீர்ப்பிட மாட்டோம், தண்டனைக்குள்ளாக்க மாட்டோம்னு ஒரு கருத்து பார்த்தோம். இரண்டாவது, அன்பு மெஷர்லெஸ், அதாவது கணக்கிடாதது, கணக்கிடாமல் செய்து கொண்டே இருக்கும். நம்ம ஏதாவது கேட்டா, ஏவா 2 தடவை உனக்கு கொடுத்துட்டனே, 3வது தடவை நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு தானே நம்ம ஹெசிடேட் பண்றோம், தயங்குறோம் இல்லையா? ஆனா கடவுள்கிட்ட எத்தனை தடவை நம்ம வர்றோம்? நீ ஒருதனுக்கு 2 தடவை உதவி செய்துக்கிட்டு 3வது தடவை உதவி செய்யறதுக்கு 1000 தடவை சிந்திக்கிற. கடவுள்கிட்ட நீ எத்தனை தடவை போற, நான் எத்தனை தடவை போறேன், அதெல்லாம் சிந்தித்து பார்க்கிறோமா? கணக்கில்லாமல் செலவிடுகின்ற தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்காக கடன் வாங்கியும் தங்களை விற்றும் செலவிடுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்தில் உண்மை அன்பை மக்களுக்கு காட்ட முடியும். அந்த அன்புதான் இயேசு. தன்னுடைய காயங்களை பற்றி சிந்தித்தாரா, தன்னுடைய சாவை பற்றி சிந்தித்தாரா? மக்களை ஈடேற்ற வேண்டும், அவர்களுக்கு தன்னுடைய அன்பை வழங்க வேண்டும் என்று சொன்னதுதான். நம்ம இந்த கொரோனா நோயெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே, எல்லாவற்றையும் இப்பொழுது மாற்றி சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். ஜோதி குமாரி 15 வயது, சைக்கிள் ஒன்றை எடுக்கின்றாள். நோயில் விழுந்துவிட்ட தன்னுடைய அப்பாவை பின்புறத்தில் வைக்கின்றாள், சைக்கிளுக்கு பின்னால வைத்து 1300 கிலோமீட்டர் மிதித்து 7 நாட்களுக்கு பிறகு பீகாரில் கொண்டு வந்து விடுகிறாள். அது இந்த அன்பின் ஒரு பரிமாணம், சின்ன பரிமாணம். அவர் 7 கோல் போட்டாரு, இவரு 100 செஞ்சுரி அடித்தாரு. இவருக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுங்க, இவருக்கு துரோணர் பட்டம் கொடுங்க, அவருக்கு இந்த பட்டம் கொடுங்கன்னு சொல்லி இந்த உலகம் எல்லாம் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுது. நான் நினைக்கிறேன் இந்த துரோணர், பாரத ரத்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய ரத்னாலாம் அந்த குழந்தைக்கு கொடுத்து நாம் அதை போற்றி இருக்கணும். அதை எத்தனை பேர் ஊடகத்தில் காட்டுனாங்க? அதை காட்டும் பொழுதுதான் அன்பு எல்லா இடத்திலையும் புயலாக மாறும். ஒரு சின்ன காரியம் அன்புக்குரியவர்களே. ஆனால் எத்தனை பேர், நம்ம மில்லர்புரம் எடுத்துக்குங்க, செயின்ட் ஜூட்ஸ் சர்ச், இந்த கொரோனா ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரைக்கும் 70 நாட்கள்ல 12,000 பேருக்கு மேல அவர்கள் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வந்தது இந்த உணர்வு? எப்படி வந்தது இந்த வீரம்? எப்படி வந்தது இந்த யுக்தி? புதியவைகளை எல்லாம் செய்து முடிக்க அவர்களுக்கு எப்படி வந்தது? இவர் தானாக ஒருவர் செய்யவில்லை, பலர் கூடி, பலருடைய நல்ல உள்ளங்கள் எல்லாம் இப்பொழுதுதான் வெளிப்படுகிறது. சில சமயத்தில் நினைக்கிறேன், கொரோனா வைரஸ் செய்கிற நன்மையை போல நிறைய நன்மை இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாதுன்னு. எத்தனை நர்சஸ் இறந்திருக்கிறாங்கன்னு தெரியுமா? எத்தனை டாக்டர்ஸ் இறந்திருக்கிறாங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் இவர்களுக்காக பாடுபடுகிறவர்கள் தங்களுடைய உயிரையே மதிக்காமல் இவர்களுக்காக தங்கள் உயிரையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இதுவல்லவோ இதயம். இந்த இதயத்திற்கு ஈடாக ஏதாவது சொல்ல முடியுமா அன்புக்குரியவர்கள்? அப்போ இந்த இதயத்தை நாம் கொண்டாடுகின்ற என்று இந்த 2 மட்டும் நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த தியாகம், அந்த அன்பு அணை கடந்து சென்ற அன்று. கிறிஸ்தவனுக்கு அன்பு குறைவுபடக்கூடாது. இயேசுவனுடைய வாழ்வும் அவருடைய இறப்பும் உயிர்ப்பும் எல்லாமே அவனுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டாம். இவனே சென்று காயங்களை ஏற்படுத்தலாமா? ஒரு கிறிஸ்தவன் மற்றவர்களை இல்லாமல் ஆக்கலாமா? ஒரு கிறிஸ்தவன் மற்றவர்களோடு சண்டை போட்டு அநியாயங்களை சொல்லலாமா? அது அந்த இதயத்திற்கு எதிரானது. இதயங்களின் பேராலயத்தை வைத்திருக் கொண்டிருக்கிறோம், இதயங்களை போற்றிக் கொண்டிருக்கிறோம்.
இயேசுவின் இதயத்தையும் அன்னை மரியாளின் இதயத்தையும் நாம் வாழ்த்தி வணங்குகின்றோம். அன்புக்குரியவர்களே, எப்படி கணவன் மனைவியருடைய அன்புக்கு வாருங்கள். 16 ஆண்டுகள் அந்த அம்மா பெட்ல இருக்குது. கணவன் பேங்க் மேனேஜர். காலையில் எழுந்து அந்த அம்மாவுக்கு உரிய எல்லா கடன்களையும் செய்து முடிக்கிறான். நான் செல்கிறேன். எப்படி சார் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடிகிறது? 16 வருஷம் செய்கிறேன்னு சொல்றீங்களே, எப்படி? அவள் என்னுடைய மனைவி. 18 வருஷமா சேர்ந்து வாழ்ந்துட்டோம். இப்போ அவளது கை காலெல்லாம் வரலன்னா நான் தூக்கி எரிஞ்சு விட வேண்டுமா ஃபாதர்? மௌனமாகிவிட்டேன். எப்படி பாருங்கள், பதவி உயர்வோ பணமோ அல்லது இருப்பிடமோ அவருக்கு ஒண்ணுமே செய்யல. அன்பு இவைகளை எல்லாம் துளைத்து கொண்டு அந்த ஏழைகளை, இயலாதவர்களை, கடினமா நோயில் இருக்கிறவர்களை எல்லாம் அரவணைத்து அந்த நாற்றத்தையும் பொறுத்து கொண்டு முதலுதவி செய்கிற அந்த பாங்கு இருக்கிறதே, கொஞ்சம் கை நீட்டி பாருங்க, எப்படி இருக்கும் தெரியுமா? அதுதான் அன்பு. அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி கடவுள் என்ன செய்கிறார்? எல்லோரையும் அரவணைக்கிறார். ஒரு குருவானவர் இருந்தார். அந்த ஊரில் புரட்சி நடந்தது. அது பிரெஞ்சு புரட்சி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பானிஷ் புரட்சியும் இருக்குது. அந்த ஸ்பானிஷ்காரங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? ஒரு சாமியார்கிட்ட, அவர் அவங்க கோயிலில் தன்னுடைய அறையில் இருந்தார். அவரை ஓடி போய் சிறை சேதம் பண்ணி அவருடைய கையில் விலங்கு மாட்டி அவரை அடிக்கிறாங்க, வதைக்கிறாங்க. எப்பா புரட்சி செய்து மற்றவங்களை கொல்லாதீங்க, நல்லபடியாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொன்னதற்காக அவரை கொலைக்களத்திற்கு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அப்பொழுது மாட்டப்பட்ட விலங்கை என்னிடமிருந்து கழற்றி விடுங்கள், ஐ வாண்ட் டு பிளஸ் யூ, நான் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கொலைக்கார பசங்க அந்த செயினோட சேர்த்து அந்த கையையே வெட்டி விடுறான். ரத்தம் குமு குமுன்னு வடியுது. அங்கலாய்க்கிறார். வேதனை தாங்க முடியவில்லை. ஆனால் இரு கரங்களும் அவர்களை ஆசீர்வதித்த வண்ணமாகவே இருந்து ஓய்ந்து விட்டது. அப்பொழுதுதான் நான் நினைச்சு பார்க்கிறேன், இயேசுவின் கரங்கள், இயேசுவின் கரங்கள். இந்த கரங்களாவது ஆணி துளைத்த கரங்கள் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. கரங்களே இல்லாம ஆசீர்வதிக்க முடியுமா? அப்படியும் இருக்கிறாங்க. அதுதான் அன்பை அன்பு போட்டி போட்டுக்கொண்டு வென்றுகிறது. ஒருவர் காட்டுகின்ற அன்பை விட நான் அதிகமா காட்டுகிறேன், அன்பு காட்டுறேன் அப்படின்னு போட்டி போட்டா அந்த அன்பு அந்த எந்த எல்லையை நம்ம தொட முடியுமோ அந்த எல்லையை தாண்டுகிறது. பார்த்தீங்களா? சுலூஸ்னு ஒரு சாமியார் இருந்தாரு, சலேசியர். அவர் தொழுநோயாளர்களிடம் தன்னுடைய பணிகளை எல்லாம் செய்து வந்தார். இறந்தபோது அவர்கிட்ட போய் அவரை பற்றி பேசும் பொழுது ஒரு குருவானவர் சொல்லுகிறார், இந்த குருவானவர் நமது ஆண்டவராகிய இயேசுவை போல சீடர்களுடைய பாதங்களை கழுவியவர். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், நமது ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவினார், அவர்களுக்கு பாதங்கள் இருந்தது. ஆனால் நம்முடைய தொழுநோயாளர்களில் 4-5 பேருக்கு பாதமே இல்லை, அந்த பாதங்களை இவர் கழுவினாரு அப்படின்னு சொன்னார். எல்லாரும் கைதட்டினாங்க, மற்றவங்க எல்லாரும் கடந்து அழுதாங்க. ஆண்டவருடைய அந்த விழுமியங்களையும் அந்த அன்பையும் ஏற்று வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் எப்படி மாறிவிடுகிறான்? இதில் ஒரு துளியாவது என்னையும் உன்னையும் மாற்ற முடியுமா? அப்பொழுதுதான் இந்த விழாவிற்கு மதிப்பு இருக்கிறது. அந்த விழாவை அருமையாக கொண்டாட இறைவனை நோக்கி ஜெபிப்போம். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென்.
அன்பாயிருக்கின்ற தெய்வமே, அனைத்து உலகையும் தாண்டி எங்களை அன்பு செய்கின்ற முதல்வனே, உம்மிடம் நாங்கள் சரணாகதி அடைகின்றோம். துன்பத்திலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் உழன்று கொண்டிருக்கின்ற எங்களை நீர் கருணையுடன் கண்ணோக்கியருளும். உம்முடைய அன்பும் உம்முடைய அருளும் பலர்விதமாக இந்த ஏழை எளியவர்களுக்கு சென்றடைவதை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் நிறைய பேர் வரவும், அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யவும், இந்த சூழ்நிலையில் நீர் மக்களை தள்ளிவிடவில்லை, அன்பு செய்கிறீர் என்பதை காண்பிக்கவும் எங்களுடைய ஜெபத்தை உம்மிடம் காணிக்கையாக்குகிறோம். சைனாவுக்கும் எங்கள் நாட்டிற்கும் ஏற்பட்டிருக்கின்ற இக்கட்டான நிலையை மாற்றி ஒருவரை அன்பு செய்து சிறிய நிலத்திற்காக புதிய உயிரை, புனித உயிர்களை நாங்கள் மாய்க்க விரும்பவில்லை. எனவே சமாதானத்தின் ஊற்றாகிய இறைவனே, எங்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்றும் நாங்கள் எழுப்புகின்ற ஜெபத்தை கனிவுடன் கேட்டருளும். பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குத்தி திறக்கப்பட்ட உமது திருவிழாவில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தாலும் நீரினாலும் உருவெடுத்த உம் மணமகளாகிய திருச்சபையை மாசு மறுவற்ற மங்கையாக புனித நிலையில் காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. உமது அன்பிரக்கத்தால் உம்மிடம் எங்களை ஈர்த்து கொண்டீரே. எம்மோடு நீர் செய்த உடன்படிக்கையை நிலை நிறுத்தி அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. பகைவரை மன்னித்து எல்லா மனிதர்களையும் அமைதியான ஒருமைப்பாட்டிற்கு இட்டு சென்றீரே. தந்தையிடம் செல்லும் வழியை எங்களுக்கு காட்டியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை இரக்கத்தின் இயேசுவே, உமது எல்லையற்ற அன்பினால் சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு நீர் கீழ்ப்படிந்தீரே. அமைதியில் இளைப்பாறும் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு சேர்த்தருள வேண்டும் என்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் எழுப்புகின்ற வேண்டுதல்களை கேட்டு நீர் அருள் புரிதல் வேண்டும். ஆறு உயிர்களுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அழைத்ததெல்லாம் தர வந்தோம்,
ஒளி வீசும் படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில் உழைப்பினில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையை தயவுடன் ஏற்றிடுவார், தந்தையை தயவுடன் ஏற்றிடுவார். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தாழ்ந்து பணிந்து தருகின்றோம். தருகின்றோம், தருகின்றோம், தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். உம் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும் படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்கு கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தருளினார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகழ்ந்து கொள்ளவும் ஆண்டவர் செய்தருளினார். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது:
ஆவியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நம்முடைய நாட்டிற்காகவும் நாட்டில் ஏழை மக்கள் படுகின்ற துயரங்கள் நீங்கவும் மக்கள் கனிவோடும் அன்போடும் மதிப்போடும் அவர்களை நடத்தவும் வேண்டுமென்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்காகவும் அங்கே ஏற்பட்டிருக்கின்ற இனப்பிரச்சனைகள் நீங்கவும் எல்லா இடத்திலும் மக்கள் அமைதியோடு வாழவும் ஆண்டவரிடம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்களை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாக மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எங்களை மீட்டருளும், உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே, எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. உலகின் மீட்பரே. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலர்கள், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித குழந்தை தெரசம்மாள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமது அடியராய் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இறையாட்சி மலர அன்பும் அமைதியும் நீதியும் சமத்துவமும் நிலைக்க ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, புனித யோவான் நற்செய்தியாளர் வழியாக கடவுள் அன்பாயிருக்கிறார், அன்பு செய்கிறவன் கடவுளை அறிவான், அன்பு செய்யாதவனோ கடவுளை அறியாமல் இருப்பான் என்று சொல்லுகின்றீரே. அன்பு ஆண்டவரே, அன்பு செய்ய மறுப்பதால் நாங்கள் உம்மை அறியாமல் இருந்து விடுகின்றோம். எங்களை மன்னித்து நீர் எப்பொழுதும் எல்லோரையும் அன்பு செய்வது போல நாங்களும் அன்பு செய்ய கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ நம்மை அன்பு செய்கிறவர். இதனால் சிலுவையில் இறந்து தன்னுடைய உயிரையே நமக்காக கையளித்தவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நீர் என்னிடத்தில் என்னிடத்தில் எழுந்தருள எழுந்தருள நான் நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. தேவனே என் இறைவனே என்னோடு பேசவா, தேடிடும் அன்பை தந்து என்னை தேற்றவா. தேவனே, என் இறைவனே, என்னோடு பேசவா, தேடிடும் அன்பை தந்து என்னை தேடவா. வாடிடும் எந்த உள்ளம் மாறிடும் உன்னை கண்டு உந்தன் இசை கருவியாக என்றும் நான் வாழ்ந்திடுவேன். தேவனே என் இறைவனே என்னோடு பேசவா. உயிர் காக்கும் காற்றாக உலகில் நீ வலம் வந்து என்னை சூழ்ந்து அழியாத அரணாகிறாய். போராட்டம் வாழ்வாக இருந்திட்ட போதினிலே தாலாட்டும் தாயாக என்னை காக்கின்றாய். அன்பாக அருளாக என்னில் வந்து நான் தேடும் பொருள் யாவும் நீயாகுவாய். அன்பாக அருளாக என்னில் வந்து நான் தேடும் பொருள் யாவும் நீயாகுவாய். விண்வாழும் என் தேவா என்னோடு உறவாக எந்நாளும் நீ தங்குவாய். தேவனே என் இறைவனே என்னோடு பேசவா. வரங்களின் தேவதையே போற்றி புகழ்ந்திடுவே, காத்திடும் இறைவனையே வாழ்த்தி மகிழ்ந்திடுவே, வரங்களின் தேவனையே. நன்றி 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 நன்றி. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால்
பற்றி எரியச் செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் திரு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை நம்முடைய ஆயர் அவர்களுடைய சார்பாகவும் இங்கு கூட்டுத் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அனைத்து அருள் பணியாளர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதோடு கூட இன்றைய நாளில் நான் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய ஆயர் அவர்கள் இன்று மட்டுமல்ல, மாறாக புனித வாரத்திலும் ஒரு சில அருள் பணியாளர்களோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றியதை நீங்கள் தொலைக்காட்சி வழியாக பார்த்திருப்பீர்கள். எனவே எல்லா விதத்திலும் ஆயர் அவர்கள் நம்மோடு, அவர்தான் பங்கு தந்தை, உண்மையான பங்கு தந்தை. எனவே சிறப்பான விதத்தில் தலைமையேற்று அந்த புனித வார நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பித்து தந்தார்கள். எனவே அந்த நிகழ்வுகளை நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது ஆயர் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதோடு இன்றைய நாளில் இந்த திருவிழா திருப்பலியை ஒரு சில அருள் பணியாளர்களோடு இணைந்தும் பாடற் குழுவினரோடு இணைந்தும் எல்லா மக்களுக்காக ஒப்பு கொடுத்து நினைத்து பார்க்கின்ற பொழுது ஆயர் அவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் சார்பாக இங்கே இருக்கின்ற அருள் பணியாளர்கள் கைத்தட்டி தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வார்கள். அதோடு கூட இன்று நாளில் ஆயர் அவர்கள் அருமையான ஒரு மறையுரை, சாதாரணமாக தேனை பாட்டிலிலிருந்து எடுத்து சாப்பிடுவது அல்லது ஒருவர் மற்றவருக்கு ஊட்டுவது என்பது இனிப்பானதாகத்தான் இருக்கும். ஆனால் தேனடையிலிருந்து அந்த தேனடையை பிழிந்து எடுத்து அந்த தேனை அருந்துகின்ற பொழுது அதனுடைய சுவையே தனி. அதே போலத்தான் நம்முடைய ஆயர் அவர்கள் இன்று அன்பை பற்றி பிழிந்து எடுத்து நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே சிறப்பான ஒரு மறையுரை நமக்கு தந்திருக்கின்ற ஆயர் அவர்கள் மறையுரையால் மட்டுமல்ல இறை ஆசியாலும் நம்மை நிரப்பியிருக்கிறார்கள். எனவே ஆயர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அவர்களோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றிய நம்முடைய மறைமாவட்ட முதன்மை குரு பேரல் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், மறைமாவட்ட முதன்மை செயலர் பேரல் திரு நார்பர்ட் அவர்களுக்கும், நம்முடைய பணிமை அன்னை பேராலய அதிபர் தந்தை அருள் பணியாளர் குமாராஜ் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு கூட இன்றைய நாளில் ஒரு சிலவற்றை அறிமுகம் செய்து வைக்க நம்முடைய ஆயர்கள் இருக்கின்றார்கள். முதலாவதாக நம்முடைய பங்கின் பெயரில் பங்கு சார்பாக ஒரு வெப்சைட் ஒன்றை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். எனவே அந்த வெப்சைட்டை நம்முடைய ஆயர் அவர்கள் இப்பொழுது நமக்கு தெரியப்படுத்துவார்கள். தூத்துக்குடி மறைமாவட்ட பேராலய பங்கு தன்னுடைய நிகழ்ச்சிகளையும் இங்கிருக்கின்ற ஆன்மீக செயல்பாடுகளையும் மக்களுக்கு எடுத்துரைக்கும் வண்ணம் வெப்சைட் ஒன்றை ஆரம்பிக்கவிருக்கிறார்கள். அந்த வெப்சைட்டு www.sacredhearts.in என்ற அறிமுகத்திற்கு நீங்கள் சென்று அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டிலிருந்து நாம் ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒரு இலக்கு வைத்திருந்தோம். கடந்த ஆண்டு இயேசு கிறிஸ்துவை அறிவோம் அறிவிப்போம் என்ற ஒரு இலக்கு இன்றோடு நிறைவடைகிறது. இன்றைய நாளிலிருந்து இன்னொரு இலக்கை நோக்கி நாம் செல்ல இருக்கிறோம். அதையும் ஆயர் அவர்கள் இப்பொழுது நமக்கு அறிமுகம் செய்து வைப்பார்கள். இந்த ஆண்டின் இலக்காக இயற்கை இறைவனின் கொடை, அதை நேசிப்போம், அதை பாதுகாப்போம் என்ற விருது வாக்கோடு இந்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை பேராலய பங்கு தந்தையும் தந்தையர்களும் அங்குள்ள பெருமக்களும் சேர்ந்து இதை நமக்கு இலக்காக கொடுத்திருக்கிறார்கள். இதை நீங்கள் செய்து முடிக்க என்னுடைய வாழ்த்தை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன்.
அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய பங்கிற்கு கடந்த ஆண்டு முழுவதும் உதவி பங்கு தந்தை சுபாகர் அவர்கள் பணியாற்றினார்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்துவதோடு இப்பொழுது புதிய உதவி பங்குத்தை நம்முடைய ஆயர் அவர்கள் அறிமுகம் செய்து வைப்பார்கள். புதிதாக நமக்கு உதவி பங்கு தந்தையாக வந்திருக்கின்ற அருள்பணி பனிமயம் அவர்களை பங்கு மக்கள் சார்பாகவும் பங்கு தந்தை சார்பாகவும் இங்கே இருக்கின்ற ஆலோசனை குழு பெரிய தந்தையர்கள் சார்பாகவும் வருக வருகவென்று வரவேற்கின்றேன். பனிமயம் என்பது நமக்கு புதிதான ஒரு பெயர் அல்ல. நம்மை எல்லாம் ஆண்டு நடத்துவதும் நம்முடைய இலக்காக இருப்பதும் நம்முடைய குலதெய்வமாக இருப்பதும் பனிமய அன்னை. அந்த பெயரை தாங்கிய அந்த தந்தை நல்லபடியாக தன்னுடைய செயல்பாடுகளை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, கடந்த ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தோம். அதாவது நம்முடைய பேராலய வளாகத்தில் 5 கெபிகள் இருக்கின்றன. 5 கெபிகளையும் 5 மண்டலங்களுக்கு பொறுப்பாக கொடுத்து பராமரிக்கின்ற பணியை அவர்களுக்கு பங்கு பேரவையின் சார்பாக கொடுத்திருந்தோம். எனவே இந்த ஆண்டு அது நிறைவடைகிறது. இப்பொழுது இந்த ஆண்டிலிருந்து ஒவ்வொரு மண்டலமும் வெவ்வேறு கெபியை எடுத்துக்கொள்கின்றார்கள். எனவே அதை வாசித்து அளிக்கின்றேன். திரு இதய கெபியை பராமரித்து வந்த வியாகுல அன்னை மண்டலமானது இனிமேல் புனித சவேரியார் கெபியை பராமரிப்பார்கள். புனித சவேரியார் கெபியை பராமரித்த புனித பேதுரு பவுல் மண்டலத்தினர் புனித லூர்து அன்னை கெபியை பராமரிப்பார்கள். புனித லூர்து அன்னை கெபியை பராமரித்த தென் பகுதியினர் புனித குழந்தை தெரசா கெபியை பராமரிப்பார்கள். புனித குழந்தை தெரசா கெபியை பராமரித்த புனித யாகப்பர் மண்டலத்தினர் புனித சூசேப்பர் கெபியை பராமரிப்பார்கள். புனித சூசேப்பர் கெபியை பராமரித்த புனித ஜார்ஜான் மண்டலத்தினர் திரு இதய கெபியை பராமரிப்பார்கள். அன்புக்குரியவர்கள், கடந்த ஆண்டு முழுவதும் இந்த 5 கெபிகளையும் இந்த 5 மண்டலத்தினர் சிறப்பாக பராமரித்து வந்து தங்களுடைய பணியை செவ்வனை செய்து வந்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்று. எனவே அந்த பணியானது மீண்டும் தொடர வேண்டும். இப்பொழுது வெவ்வேறு கெபிக்கு செல்வதன் வழியாக எனவே உங்களுடைய பணியை, உங்களுடைய தன்னலமற்ற தியாகம் நிறைந்த பணியை இப்பொழுது நாங்கள் அருள் பணியால் இணைந்து உங்களை வாழ்த்தி கைத்தட்டு வழியாக பாராட்டிக் கொள்கின்றோம். அதே சமயத்தில் அன்பான வேண்டுகோள், மண்டல பொறுப்பை ஏற்றிருக்கின்றவர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அதை பற்றி நான் அலைபேசி வழியாக உங்களோடு தொடர்பு கொள்வேன். அனைத்து இந்த அறிவிப்புகளை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது நம்முடைய ஆயர் அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தை ஒப்புக் கொடுக்கின்ற ஜபத்தை மன்றாட்டை சொல்வார்கள். அவரோடு இணைந்து நாமும் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். தூத்துக்குடி மறை மாவட்டத்தை இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். அன்பே உருவான இயேசுவின் திரு இருதயமே, மக்கள் மீது கொண்டுள்ள அணைகடந்த அன்பால் பற்றி எரியும் தியாக திருவுருவே, நற்கருணையில் எங்களுக்காக தன்னையே பலியாக்கும் மீட்பின் உயிருள்ள சின்னமே, நாங்கள் தாழ்வணிந்து உம்மை வழிபடுகின்றோம். இணையற்ற உமது அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட்டு எங்கள் உள்ளங்களை ஈர்த்து கொண்ட எங்கள் அன்பின் அரசரே, உமது சிறிய மந்தையாகிய எங்கள் தூத்துக்குடி மறை மாவட்டத்தையும் அதன் ஆயர், குருக்கள், துறவர சகோதரர், கன்னியர், இறைமக்கள், இம்மறை மாவட்டத்தில் அமைந்துள்ள நிறுவனங்கள் அனைத்தையும் இன்று உமக்கு ஒப்புக்கொடுத்து உமது திருவடிகளிலே வைக்கின்றோம். நீரே எங்கள் மறை மாவட்டத்திலும் எங்கள் பங்குகளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பின் ஆட்சியை நிறுவி இறை தந்தையிடம் நாங்கள் வந்து சேர எங்களை வழிநடத்துவீராக. மறை மாவட்டத்தில் உமது மீட்பின் பணியை தொடர்ந்து நிறைவேற்றும் குருக்கள், கன்னியர், சகோதரர், வேதியர், பொதுநிலையினர் அனைவரும் நிகரில்லா அன்பின் சாட்சிகளாக திகழ்வார்களாக. நீரே எங்கள் வாழ்வின் மையமாக திகழ்ந்து எங்களுக்கு வழியாகவும் ஒளியாகவும் இருப்பீராக. மாபெரும் குடும்பமாகிய மறை மாவட்டம் ஒரே உள்ளத்துடன் இயங்கும் மறை உடலாக விளங்கச் செய்வீராக. மந்தைக்காக தன் உயிரையே அளித்திட எங்கள் நல்ல ஆயரே, விசுவாசிகளாகிய இறை மக்களுக்கு மட்டுமல்ல இம்மறை மாவட்டத்தின் மக்கள் அனைவரையும் அன்பால் அரவணைத்து
உமது அன்பை அவர்களுக்கு சுவைத்து மகிழ அருள்வீராக. நோய்களை குணமாக்கி மக்களின் துயர் துடைக்கும் இயேசுவே, பசி, பிணி, வேலையின்மை, முதுமை, அநீதி, அவமானம் போன்றவற்றால் துன்புறும் எங்கள் சகோதரர் மீது உம் ஆசீரை பொழிந்தருளும். அவர்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் நீர் இருப்பீராக. இம்மறை மாவட்டத்தில் வாழும் அனைவரும் ஒருமனப்பட்டு அதன் மறையாயரோடும் குருக்களோடும் இணைந்து உம் அன்பின் ஆட்சியை பரப்புவார்களாக. இறுதியாக இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைத்து உம் அன்பின் வழியில் நடந்து இவ்வையக வாழ்வின் இறுதியில் வானக மகிமைக்கு வந்து சேர வரமருள்வீராக. மரியாயின் மாசற்ற இருதயமே, அன்பின் அரசியே, எம் மறை மாவட்டத்தையும் எங்களையும் தாயன்போடு பேணி பாதுகாத்து உம் திரு மைந்தனின் இருதயத்திற்கு உகந்தவர்களாய் நாங்கள் வாழவும் வளரவும் எங்களுக்கு துணை புரிவீராக. இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உம் பேரில் வைக்கிறோம். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக, இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவியுண்டு. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களை நல்வழியில் வழிநடத்தி செல்வதாக. இயேசுவின் அளவிட முடியாத அன்போடு சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நலன்கள் நல்கும் இதயமே, உம்மை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. இமை பாதுகாக்க அருகில் இருக்கிறார், இமை காப்பாற்ற உள்வுரைகிறார். எம்மை பாதுகாக்க அருகில் இருக்கிறார், எம்மை காப்பாற்ற உள்வுரைகிறார். நாளும் வழிகாட்ட முன்னடக்கிறார், இந்த காவலாக பின்தொடர்கிறார். நாளும் வழிகாட்ட முன்னடக்கிறார், எந்த காவலாக பின்தொடர்கிறார். எம்மை ஆசீர்வதிக்க என்றும் அருளால் நிரப்ப நாளும், எம்மை ஆசீர்வதிக்க என்றும் அருளால் நிரப்ப நாளும். எந்நாளும் என்மேல் அரணாகிறார், எந்நாளும் என்மேல் அரணாகிறார். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உது பேரில் வைக்கிறோம். எங்கள் நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உது பேரில் வைக்கிறோம். எங்கள் நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உது பேரில் வைக்கிறோம். எங்கள் நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறோம். மரியாயின் மாசற்ற இருதயமே, மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் திரு கொள்ளும். இருதயத்தின் சிநேகிதராகிய சிஸ்டர் சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய
தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.